எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன்களை தரப்போகுதா அல்லது பாதகமான பலன்களை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாத பலன்கள் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். ஏன்னா மாத பலன் சொல்கிறதுக்கு இப்படி தான் சொல்லணுன்ற மாதிரி ஒரு வரைமுறை, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைங்க. ஒரு சுய ஜாதகம் ஒருத்தர் பார்க்குறோம்னா ஒரே விதமாக தான் பார்த்துக்கிட முடியும். ஒரு ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, என்ன ராசியில் பிறந்திருக்கிறாரு, என்ன லக்னத்தில் பிறந்திருக்காரு, என்ன தசை, என்ன புத்தி, இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை கொண்டு சொல்லக்கூடியது சுய ஜாதகத்துக்கு உண்டான பலன். ஆனால் இந்த மாத பலன்கள் அப்படி இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இப்போ நாம் இந்த பதிவில் எந்த அடிப்படையில் மாத பலன்கள் நாம் பார்க்க போகிறோம்னா, ஆரம்ப காலத்தில் வேதகால முறையிலே மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மாத கிரகம் அப்படின்றது சூரிய பகவான் தானே, வேறு எந்த கிரகமும் நம்ம மாத கிரகம் சொல்ல போகிறதில்ல. சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதுதானே மாதம். உதாரணத்துக்கு மேஷத்தில் சூரியன் இருந்தால் அது சித்திரை மாதம், வைகாசியில் சூரியன் இருந்தால் அது வைகாசி மாதம், மீனத்தில் சூரியன் இருந்தால் அது பங்குனி மாதம். இதுதான் நடைமுறை. அப்போது மேஷ ராசிக்கு 9வது பாவகத்திலையும் 10வது பாவகத்திலையும் சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டம் தானுங்க இந்த ஜனவரி மாதம். ஜனவரி 1லிருந்து 31 வரை. தனுசில் சூரியன் மேஷராசிக்கு 9வது பாவகத்தில் சூரிய பகவான் 15 நாளும், மகரத்தில் 15 நாளும், 16 நாளும். அப்போது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை சூரிய பகவான் பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மேஷராசிக்கு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருப்பார். சூரிய பகவான் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாருங்க? ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை. உண்மையிலேயே எத்தனை ஜோதிடர்கள் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு மாத பலன்கள் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த விஷயம். சார் எங்களுக்கு பலன் மட்டும் சொல்லுங்கள் சார், இவ்வளோ டீட்டெயிலாக எங்களுக்கு கணக்கெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ஜாதகனை கற்றுக்க வந்தோமா, இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, இந்த புரிதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பலன் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாங்க. அதுக்காக தானுங்க இந்த மாதிரி நான் சொல்கிறேனுங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அசுரகுரு திருமணஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். ஏன்னா சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். அருமையான தருணமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்க. 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரை பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருந்தாலும் சரி, பிரிஞ்சு போன காதலர்களாக இருந்தாலும் சரி, மீண்டும் இணையனே நினச்சிங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 4 வருடமா 5 வருடமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தேனுங்க, எனக்கு செட் ஆகலைங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் போகாத கோவில் குடம் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத ஜோதிடம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, திருமணத்தில் உண்டான பிரச்சனை தீரலை, குடும்பத்தில் உண்டான பிரச்சனை தீரலை, பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனை தீரலைன்னா ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அதுக்குண்டான நேர காலங்களில் நம்ம பரிகாரம் பண்ணாதானங்க சரியாகும். ஜுரம் வந்ததுன்னா ஜுரம் வந்த அன்னைக்கு நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் தானே ஜுரம் போகும். ஜுரம் வந்துருமோன்ட்டு நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது இல்லைல்ல. புரிய நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதுக்கான தீர்வை நாம் எடுக்கணுங்க. வந்துடுமோ அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது.
மேஷராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கு, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வர்றதுக்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் ஜனவரி 1லிருந்து 10 வரை முயற்சி பண்ணுங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பூராடம் நட்சத்திரத்தில் இருந்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் வரார். அதாவது புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திர ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்து புத்திர காரகனுடைய வீட்டில் இருக்கிறார். என்னடா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. நமக்கு 2 ஸ்தானம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2 ஸ்தானம் இருக்குதுங்க. இப்போது புத்திரஸ்தானம் அப்படின்னா எல்லாருக்குமே லக்னத்திலிருந்து 5வது கட்டம், இல்லை ராசியிலிருந்து 5வது கட்டம். அது புத்திரஸ்தானாதிபதி. புத்திர காரகன் யாருன்னா எல்லாருக்குமே குரு தான், எல்லாருக்குமே சுக்கிரன் தான் கல்யாண காரகன், எல்லாருக்கும் புதன் தான் படிப்பு காரகன். இந்த மாதிரி ஒவ்வொரு காரகர் இருக்கார். அப்போது சூரிய பகவான் புத்திரஸ்தானாதிபதி குருவுடைய வீட்டில் இருந்து, புத்திரகாரகனுடைய வீட்டில் இருந்து சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறது மிக சிறப்பு. எத்தனை நாள் சார்? 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும். அதாவது ஜனவரி 10லிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரை தீராத புத்திர பாக்கிய தடை தீரும். 10 வருஷமாக 12 வருஷமாக புத்திர செல்வம் இல்லைங்க. பல பரிகாரங்கள் செய்து பார்த்துட்டேங்க, பல இடத்துல வைத்தியம் எடுத்து பார்த்துட்டேங்க. எங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க. குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா? சன்னியாசியான இருந்தனுங்க, சம்சாரி என்ற ஒரு பதவி எனக்கு கிடைச்சது, சம்சாரி என்ற ஒரு பட்டம் எனக்கு கிடைச்சிடுச்சு. சம்சாரி என்ற பட்டம் மட்டும் எனக்கு போதாது, தாய் தந்தை என்ற பட்டம் வேணும் இல்லையா? அப்போது எங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கா இல்லையா சார் அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான தருணம் இது. சார் நெசமா சார்? இதில் பொய் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அவருடைய சுய நட்சத்திரத்தில் புத்திர காரகனுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு தானே. அப்போ குழந்தை பாக்கியம் கொடுத்து தானே தீரணும். அந்த 4 நாள் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு 1 வருஷமோ 1 மாதமோ 6 மாதமோ அவசியம் இல்லை. 1 நாள் 1 பொழுது குழந்தை பாக்கியம் நிற்கிறதுக்கு. இந்த நேரம் மேசராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான தருணம் 1. 14 தேதிக்கு மேலே 23 தேதி வரை இதே சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே மகரத்துக்கு வரார். அப்போ மேசராசிக்கு 10வது பாவகத்துக்கு வரார். அரசாங்க உத்தியோகம் வர்றதுக்கான யோகம், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான நேரகாலம். என்னன்னா சூரிய பகவான் மகரத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்கி சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து மேஷ ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்குறார், சந்திரனுடைய வீட்டை பார்க்குறார். வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, ஏன் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு மிக 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 சிறப்பான நேரம். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துட்டு இருந்தேனுங்க, ஒரு ஐடி நிறுவனத்தில் ரொம்ப நாள். அந்த நிறுவனத்தில் ஒரு 10 வருஷமாக நான் செய்துக்கிட்டு இருந்தேனுங்க. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை போயிடுச்சிங்க. அந்த வேலை இருக்கிறதுனால நான் ஊருப்பட்ட கமிட்மெண்ட்டு வச்சுக்கிட்டேனுங்க. இன்றைக்கி என் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்கன்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 23 தேதிக்குள்ளார எக்கச்சக்கமான பேர் மேஷராசியில் பிறந்து தொழில் ஸ்தானத்தில் சங்கடம் இருக்குதுங்க, சிரமம் இருக்குதுங்க, நான் சொந்த நாட்டுக்கே வந்துடலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, வேலை வாய்ப்பு பறி போயிடுச்சுங்க. இந்த மாதிரி பல விதமான சங்கடத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு உத்தியோகம் ஏற்படும். உத்தியோகம் புருஷ லட்சணம். யார் இல்லைன்னு சொல்கிறா? இருக்கிற வேலையை விட்டு வேலை இல்லாமல் இருக்கணும்னு நமக்கு என்ன ஆசையா? இல்லை.
நம்ம வாழ்கிறதே மிஷின் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில் 4 காசு சம்பாரிச்சு விடணும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்வாங்க. சாதிக்கணுன்ற எண்ணம் வேணும் இல்லையா? சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது, அது செயல்படுத்த முடியல. செயல்படுத்துறதுக்கான நேர காலங்கள் வேணும் இல்லை? அந்த நேர காலங்கள் தான் மேசராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை. கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள் வரும்? 9 நாள் வரும். சார் 6 மாதமாக நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், இந்த 9 நாள் எனக்கு நல்லது நடந்துருமா? 1 வருஷமாக நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தாலும் 1 நிமிஷம்தான் உங்களுக்கு வேலை வர்றது. 1 வருடமாக நம்ம வேலை இல்லாமல் சும்மாவே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் 1 செகண்டு தான் ஒரு ஃபோன் கால் வரலாம், இல்லை நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தால் அது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வரலாம். ஏதோ ஒரு வகையில் 1 செகண்டு தான் உங்களுக்கு சாதகமான பலன் வர்றது. மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அற்புதமான தருணம் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை. இது நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நடந்ததுக்கப்புறம் பல பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. சரி, அதே மாதிரி சொந்த தொழில் செய்யணுன்ற ஆசை சில பேருக்கு இருக்கும். ஏன் சில பேர் சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க. சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம், தாராளமாக செய்யலாம். சில பேர் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற வேலை ஒரு 2-3 வருஷமாக நட்டமாகுதுங்க. 15-16 வருஷமாக 20 வருஷமாக 25 வருஷமாக செய்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலை 2 வருஷமாக எனக்கு நட்டமாகிட்டு இருக்குது, அதனால் இருக்கிற வேலையை தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கலாமா எண்ணம் சில பேருக்கு வரதான் செய்யும். நம்ம மனசால் ஆச்சரியம் இல்லை. நான் ஒன்று மட்டும் கேட்குறேனுங்க, 20 வருஷமாக செய்துக்கிட்டு இருந்த வேலையே இப்போது பாதகமாக இருக்குன்னா எதுவும் தெரியாமல் சொந்தமாக புதுசாக போய் ஒரு வேலை செஞ்சால் அது பாதகமாகாதா? பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறது கஷ்டமா ஈஸியா? இல்லை பழக்கப்படாத குதிரையில் போய் பயணிக்கிறது ஈஸியாக கஷ்டமாக? சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் வேலை செய்து அந்த வேலை நல்ல விதமாக இருந்து ஒரு வருஷமாக 6 மாதமாக நட்டமாக இருக்குதா, அதே வேலையை இந்த நேரத்தில் அதிகப்படுத்துங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். வண்டின்னு இருந்தால் ரிப்பேர் ஆக தான் செய்யும், ஆகாமல் இருக்காது. மனுஷன் இருந்தால் வயசு ஆக தான் செய்யும். அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிலில், செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் சங்கடம் இருக்குதுன்னா அந்த சங்கடத்தை போக்குறது தான் புத்திசாலித்தனமே தவிர அதை விட்டு வேறு தொழில் செஞ்சுக்கிறன்றது புத்திசாலித்தனமாக எனக்கு தெரியலைங்க. இந்த நேரம் மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புதுசாக வேலை தொடங்குறதுக்கும் நல்ல நேரம் தானுங்க. இருக்கிற வேலையை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கும் நல்ல நேரம் தானுங்க. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கும் நல்ல ஒரு நேர காலங்கள் தானுங்க. இதே மாதிரி பல பேருக்கு பொருளாதார ரீதியாக கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை நிறைய இருக்க தான் செய்யும். இருக்க தான் செஞ்சுருக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் இருந்தால் கடன் வாங்கி தானே தீரணும். அந்த மாதிரி சங்கடம், சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, சங்கடத்துக்கு நமக்கு பஞ்சம் இல்லை. ஜனவரி மாதம் 23 தேதிக்கு மேலே, அதாவது சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் வரும் பொழுது, அதாவது திருவோணம் நட்சத்திரத்தில், திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம், கிட்டத்தட்ட ஒரு 3 பாதத்துக்கு சூரிய பகவான் வருவார். அதுக்குள்ளார ஜனவரி மாதம் முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த திருவோண நட்சத்திரத்தில் டச் பண்ணும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாயிடும். அப்போது பூராடம் நட்சத்திரத்தில் முதல்ல வராரு, அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் 4 பாதத்துலேயும் வராரு, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம், கிட்டத்தட்ட திருவோணம் நட்சத்திரம் 1 பாதம் அல்லது 2 பாதத்தில் வரும். மொத்தம் 9 பாதம் ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதம்னா அந்த சூரிய பகவான் அந்த 30 to 31 நாள் கிடக்கிறதுக்கு 9 பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ணுவார், பயணிப்பார். 3 நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்போது ஜனவரி மாதம் 23 தேதிக்கு மேலே ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார அந்த வரக்கூடிய அந்த 8 நாள் பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரியாகிறது, உடல் உபாதைகள் சரியாகிறது, மன அழுத்தம் நீங்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. சார் சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் சார், இதை விட நான் எப்படி சுருக்கமாக சொல்ல முடியும்?
2-2-4ன்றது எல்லாருக்கும் தெரியும். 2-2-4னா எப்படி 2-2-4 ஆகுதுன்றது ஒரு எக்ஸ்பிளைன் வேணும் இல்லைங்களா? ஜோதிடம்ன்றது நான் வாக்கு சொல்லலைங்க. வாக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் கல்யாணம் நடந்துடும், குழந்தை பிறந்துடும், வீடு வாங்கிடுவீங்க, பஸ்ஸு வாங்கிடுவீங்க, காரு வாங்கிடுவீங்கன்னு சொல்லலாம். நான் வாக்கு சொல்ல தெரியாது எனக்கு. கணிதம், இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இதனால் இந்த மாதிரி பலன் வந்தே தீரும். இப்போ நான் சூரிய பகவான் இருந்த இடமும் இருக்கிற இடமும் அவர் வாங்கிற நட்சத்திரமும் நட்சத்திரம் கொடுத்த அமைப்பு எங்கே இருக்கிறாரு இதை கொண்டு மட்டும்தான் பலன் சொல்லியிருக்கேன். மற்ற கிரகங்கள் எதையுமே நான் எடுத்துக்கிடலை. மேஷ ராசி அதிபதி செவ்வாய் 4 இருக்கிறாரு, அவரை நான் மதிக்கவே இல்லை. மேஷ ராசிக்கு 6 கேது இருக்கிறாரு, அவரையும் நான் எடுத்துக்கிடலை. மேஷ ராசிக்கு 8 புதன் இருக்கார், அவரையும் நான் எடுத்துக்கிடலை. மேஷராசிக்கு 17 சுக்கிரனும் சனி இருக்கார், அவரையும் எடுத்துக்கிடலை. 12 ராகு இருக்கிறாரு, 9வது இடத்துல சூரியன் சந்திரன் இருக்கார், இது யாரையும் எடுத்துக்கிடலை. சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு, அந்த சாரநாதனுக்கும் இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அதனால் எந்த மாதிரி பலன் வரும், இதுதான் வேத காலத்தில் வந்த மாத பலன்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டமெல்லாம் அப்படி இல்லைங்க. மிகப்பெரிய எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக போய்கிட்டு இருக்குதுங்க. சப்ஸ்கிரைபர் வரணும், நம்மளுடைய பதிவு பார்க்கணும், அதில் 4 காசு வரணும், இதுதான் சரி. எது எப்படி இருந்தாலும் வேத காலத்தில் வந்த மாத பலன்கள் இதுதான், அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இந்த அடிப்படையில் மேஷராசி நண்பர்களுக்கு 100% சாதகமான பலன் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக சாதகமான பலன் வரும். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.